பவன் கல்யாணம் எப்படி ஆந்திராவில் பண்ணாரோ அந்த யுக்தி வந்து விஜய் இங்கே பண்ணலாமே தமிழ்நாட்டில். இல்லை, இப்போது இந்த சூழலில் கூட்டணி குறித்து எந்த கட்சியுமே பேச மாட்டாங்க. திமுக கூட்டணி குறித்து பேசுதா? அவங்க கூட்டணி எல்லாமே உறுதியாக தானே சார் இருக்குது. அது உங்களுக்கு இன்னைக்கு நிலவரம் புரியுதுங்களா? திருமாவுடைய நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் அவர் கூட தான் இருக்கிறேன்றாரு, ஆனால் கொடியேற்ற விட மாட்டாங்கன்னு அழுகிறாரு. புரிஞ்சுங்களா? நீங்கள் வந்து அந்த எல்லாம் முடிவு பண்ண முடியாது. கூட்டணி எந்த நொடியில் வேணாலும் மாறும். ஆனால் இன்றைக்கே விஜய் அவர்களுடைய வளர்ச்சியை சுருக்குவதற்காக திட்டமிட்டு நீங்கள் தினமலர் போன்ற செய்திகளாக இருக்கட்டும், பல நபர்கள் வந்து விஜய்க்கு இவ்வளோ தான் சீட்டு, இவ்வளோ தான் டிசைடிங் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இந்த இன்னும் ஓராண்டு இருக்குது தம்பி. இந்த ஓராண்டுக்குள்ள விஜய் கட்சியில் எத்தனை நபர்கள் உறுப்பினராக மாறுகிறார்கள்? எதுக்கு ரசீனா வரல, அவன் அரசியலுக்குள்ள வந்து உறுப்பினராக மாறி ஓட்டு போடக்கூடிய அந்த தகுதி பெற்ற நபர் தான் உறுப்பினராக மாறுவான் வரானும் பொழுது. அப்போ அவனுக்கு 2 கோடி ஓட்டு இருக்கணும் பொழுது யார் டிசைடிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்கும்ல, அந்த ஃபேக்டரி நம்பர் அடிப்படையில் வைக்கும் பொழுது எவ்வளவு சீட் ஷேரிங், ஒருவேளை விஜய் சொன்னது போல வந்து அவருடைய தலைமை ஏற்றுக்கொண்டு வரும் பொழுது எத்தனை சீட் சதவீதத்தை வந்து அவருக்கு வைத்து கொண்டு பிறகு கொடுக்க வேண்டும்ன்ற ஒரு கணக்கெலாம் இருக்குல்ல. அப்போ அதுக்கு வந்து இவ்வளோ ஏர்லியராக பேசினா ரொம்ப கெட்டு போய். ரெண்டாவது, விஜய் கட்சியோட கேடர்ஸை வந்து முடக்கிறதுக்கான வேலையும் ஒரு பக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் ராஜ்மோகனை தவிர்த்துட்டு தம்பி லயலாமணியவோ ரமேஷ் ஐயோ வீர விக்னேஷையோ அதை போல இருக்கக்கூடிய செய்தி தொடர்பாளர்களை கூப்பிடுவதே கிடையாதான். என்ன காரணம் சார் அது? இவர்கள் வரதாக சொன்னாக்கா கெஸ்ட்ன்ற பேரில் வராங்கல்ல, அரசியல் விமர்சகர்கள் பிற கட்சி, அவங்க வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. ஏன் வரமாட்டேன்றாங்கனாக்கா பசங்க டேட்டாவோடு அடிக்கிறானுங்க.